வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். நம்ம தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாகவும் வாஸ்து ரிலேட்டடாகவும் வீடியோக்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரோம். அவ்வளவும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ். ஓகே, அதில் இது மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக், மக்களுக்கு மிகுந்த பிரச்சனையாக இருக்கக்கூடிய டாபிக், அதே நேரத்தில் அடுத்து வரப்போகிற காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகிற டாபிக். ஓகே, அப்படியேப்பட்ட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பேசின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங். மேபி அது 2 வீலராகவும் இருக்கலாம், 4 வீலராகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ பேச போகிறது உங்களுக்கு 4 வீலர் பார்க்கிங். ஒரு வீட்டுக்கு பார்க்கிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நம்ம சொசைட்டி, ஏன் நம்ம ஸ்டேட்டுன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை நம்ம கண்ட்ரின்னு கூட வச்சுக்கலாம், நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பார்க்கிங். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 20 ஃபீட் வைட் ரோடாக இருந்தது, நிறைய லே அவுட் பண்ணியிருக்காங்க. 20 ஃபீட் வைட் ரோட்டில் இன்னைக்கு 2 பக்கமும் காரை நிறுத்திக்கிட்டாங்கன்னா அந்த ரோட்டுக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு கஷ்டம், ஒரு கார் வேணா ரொம்ப சிரமப்பட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸோ ஃபயர் சர்வீஸோ வந்து ஒரு சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்னும் போது, அது அடுத்தவங்களுக்கா இருக்கும் போது ஒரு ஃபயர் சர்வீஸ் வண்டி போக முடியல அந்த தெருவில் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும் போது அது நியூஸ். அதே பிரச்சனை நமக்குன்ற அது எவ்வளோ ஒரு கொடூரமானதுன்றது, அதோட உண்மையான சூழ்நிலையும் நமக்கு அப்பதான் புரியும். அதனால நமக்கு பார்க்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் எத்தனை வெஹிக்கிள் வச்சுக்கிறாங்களோ அத்தனை வெஹிக்கிளுக்கான பார்க்கிங் அவங்களோட சொந்த பெர்மிஷன்ஸ்ல நிற்கணுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கவர்மெண்ட்டும் அதை தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு கார் வச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கார் புதுசாக வாங்குறாங்க, பழைய கார் அவங்க எதிர்பார்த்த விலைக்கு போகலன்னு அதையும் வச்சுக்கிறாங்க. இருக்கிறது ஒரே ஒரு பார்க்கிங்காக இருக்கும். உள்ள ஒரு கார் நிற்கும், வெளியே ஒரு கார் நிற்கும். அடுத்து பையன் வேலைக்கு போயிடுவாரு, அவரும் ஒரு அப்ப 2 கார் ரோட்ல நிற்கும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இது பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஏரியால, சபர்பன்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெரிய பிரச்சனையா போயிட்டே இருக்கு. என்ன, ஒரு 30 ஃபீட் வைட் ரோடு கொடுத்த இடத்துல பிரச்சனையை சமாளிச்சிடலாம். அதே 20 ஃபீட்டு 23 ஃபீட்டுக்கு கொடுத்த இடத்துல எல்லாம் இந்த பிரச்சனையை நம்மளால சமாளிக்கவே முடியவும் செய்யல. ஏன்னா இதுல பாதி கார் ஓடவே ஓடாது, சும்மாவே நின்றுட்டே இருக்கும். பல மாசமா குப்பையா கிடக்கும். சில இது பிளாட் டயர்ல காத்து இருக்காது, ஒண்ணு இருக்காது, ரோட ஒட்டி இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்றது வைக்கிறதுன்னு பார்க்கும்போது இது அவங்க செல்ஃப் டிசிப்ளின் தான். நம்மளோட காரு, நம்மளோட வாகனங்கள் நம்மளோட சொந்த இடத்துல நிக்கணும், அடுத்த இடத்துக்கு போகக்கூடாது, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நிறுத்தக்கூடாது அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றது ஈஸி. அப்படி இல்லை, ரோடு தானே யாருனாலும் நிறுத்திக்கலாம், ரோட்டுக்கு யார் கேட்கறது அப்படின்னா, ரோடு பொதுவானது, எல்லாரும் யூஸ் பண்றது. அதுல போய் நம்மளோட பர்சனல் வெஹிக்கிளை நிறுத்துறதுன்றது சட்ட விதி மீறல். அதை நம்ம செய்யவே கூடாது இந்த காலத்துலயும். ஓகே, இப்ப இந்த பார்க்கிங் பிரச்சனைகள் கூடிக்கிட்டே போறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. பேங்க்ஸ். ஏன் பேங்கை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே என்னோட இன்னொரு வீடியோல சொல்லியிருப்பேன். காரு நீங்க ஒரு 21 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை டெலிவரி எடுக்கிறீங்கன்னு வைங்க, உங்க பேர்ல நீங்க டெலிவரி எடுக்க வேணாம். இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகாமே காரு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். ஷோரூம்ல இருந்தே ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு புது கார் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, என் பேர்லன்னு வச்சுக்கோங்களேன், என் பேர்ல ஒரு கார் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, அந்த காரை நான் இன்னும் டெலிவரியே எடுக்கல, அப்படியே அந்த காரை நான் விற்கணும்னு நினைச்சனால 2 லட்சம் ரூபாய் கம்மியா தான் விற்க முடியும். நான் என்ன ரேட்டுக்கு இன்வாய்ஸ் பண்ணிருக்குன்னா, எனக்கு என்ன செலவாயிருக்கு அந்த காசுக்கு தலையில என்னால என்ன விற்க முடியாது. இதே ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடு, அதே மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியில எனக்கு இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் விற்கணும்னு நினைச்சேன்னா, நான் என்ன ரேட் வாங்கினேன்னா அந்த ரேட்டுக்கு ஷோரா என்னால் விற்க முடியும். இது ஏன்னு கேட்குறீங்களா? காரோட வேல்யூ ரிஜிஸ்டர் ஆனவனே டிப்ரிசியேஷன் ஜெட் வேகத்தில் போகும். 50 லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வாங்குறீங்க, 5 வருஷம் கழிச்சு அதோட விலை 10 லட்ச ரூபா. 50 லட்ச ரூபா போட்டு ஒரு வீடு வாங்குறீங்க, 5 வருஷம் கழிச்சு அதோட விலை குறைஞ்சது 75 lakhs to 80 lakhs இருக்கும். குறைஞ்சது நான் சொல்றேன். இதுதான் ரெண்டுக்கும் உள்ளது. ஆனா பேங்க் என்ன பண்றாங்க தெரியுங்களா? ஹவுசிங் லோனுக்கு உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.5 to 8.5 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 8%, 9% சிபில் பேஸ் பண்ணி கொடுக்குறோம், ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி கொடுக்குறோம்னு புதுசா அவங்க எல்லாம் ஒரு பெரிய கேம் ஆடுறாங்க. அதே நேரத்துல கார் லோன் எப்பயும் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆனாவே 2 லட்ச ரூபாய் விலை குறையக்கூடிய காருக்கு 4%, 4.5%ல லோன் கிடைக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வாங்குறத எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. கார் கம்பெனிஸ், பேங்க்ஸ், இவங்க எல்லாமே என்கரேஜ் பண்ணி லோயர் டவுன் பேமெண்ட்,
ஒரு சைக்கிள் வாங்கணும்னா கூட இன்னைக்கு 5000 ரூபாய் வேணும்னு வைங்க. கார் வாங்குறதுக்கு காசே வேண்டியதில்லை. சும்மா போனீங்கன்னாவே போதும். உங்க ப்ரொஃபைல பார்த்துட்டு இதை போட்டுவிட்டு உங்களுக்கு எந்த பேங்க்ல லோன் செட் ஆகுமோ அந்த பேங்க்ல லோனை போட்டுவிட்டு காரையும் கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. கார் கம்பெனிகள்லாம் வந்து ரோட்ல வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து தேவை இருக்கு இல்ல எல்லா தலையிலையும் காரை கட்டி விட்டுறாங்க. அவங்க வாங்கி கொண்டு ஓட்டவும் முடியல. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பாதி பேர் வந்து ஒரு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வேற வழி தெரியாம வீட்டு வாசல்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. இது பூராமே நம்ம பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டோம். இப்ப நம்ம வீட்டுக்கு பார்க்கிங் டிசைன் பண்றது எப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம வீட்டுக்கு எப்படி பார்க்கிங் டிசைன் பண்றது, எந்த டைரக்ஷன் நமக்கு பார்க்கிங் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பார்க்கிங் இருக்கக்கூடிய இடம் நார்த் ஈஸ்ட். அங்கதான் நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கணும். அதோட வீட்டோட லோயர் லெவல் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கணும்ன்றதுனால நார்த் ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நார்த் ஈஸ்ட்ல நீங்க பார்க்கிங் வந்து கொடுக்கலாம். Bhima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட என்ட்ரன்ஸும் அந்த சைட்ல இருந்து வர்றதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ரொம்ப நல்லா சுபிக்ஷமா இருக்கும். ஓகே சார், என்னோட வீடு வந்து வெஸ்ட் ஃபேஸிங், அங்கே நார்த் ஈஸ்ட்ல கொடுக்க முடியாது. சவுத் ஃபேஸிங், அங்கே நார்த் ஈஸ்ட்ல கொடுக்க முடியாது. ஓகே, நார்த் ஈஸ்ட்ல யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும்னா ஈஸ்ட் ஃபேஸிங் கொடுக்கலாம், இது நார்த் ஃபேஸிங் கொடுக்கலாம். ரெண்டு சைடில் உள்ளவங்க நார்த் ஈஸ்ட்ல பார்க்கிங் கொடுக்கலாம். அதே சவுத் சைடில் உள்ளவங்க எந்த சைடு கொடுக்கணும் அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா, சவுத் சைடு உள்ளவங்க அதாவது சவுத் ஈஸ்ட்ல அதாவது அக்னி மூலையில தான் பார்க்கிங் கொடுக்கணும். அந்த இடத்துல என்ன பார்க்கிங் கொடுக்கும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெவல் டிஃபரன்ஸ், நீங்க லெவல் டிஃபரன்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அதை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். சேம் அதே தான் வெஸ்ட் ஃபேஸிங்ல உள்ளவங்களுக்கு நார்த் வெஸ்ட் பார்க்கிங் கொடுக்கணும். நார்த் வெஸ்ட் பார்க்கிங் கொடுக்கும்போது சேம் இதே லெவல் டிஃபரன்ஸ் ப்ராப்ளம். இந்த ரெண்டு இதுமே வேற வழியே இல்லைன்னா நீங்க பண்ணக்கூடிய இடம். அதனால நீங்க நார்த் சைடும் ஈஸ்ட் சைடும் பிளாட் வாங்குங்க அப்படின்னு சொல்லல. இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கவர்டு கார் பார்க்கிங். நீங்க ஓப்பன் கார் பார்க்கிங் நீங்க எப்படினாலும் நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க மேல ரூஃபை போட்டு கவர் பண்ண போறீங்க அப்படின்னா, இதுலயும் முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், சவுத் வெஸ்ட்ல எக்காரணத்தை கொண்டு நீங்க பார்க்கிங் போட்டுறவே கூடாது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் சைடுல நீங்க பார்க்கிங் கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பார்க்கிங் கொஞ்சம் முன்னாடி வரணும், ஒரு 3 அடி எடுத்துக்கலாம், ஒரு 4 அடி எடுத்துக்கலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங்லேயோ நார்த் ஃபேஸிங்லேயோ நீங்கள் நார்த் ஈஸ்ட்டில் பார்க்கிங் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த ஃபெசிலிட்டி வந்து அந்த 2 ஃபேஸிங்க்கும் உண்டு, அந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கும் உண்டு. நார்த் ஈஸ்ட் ஈசானியா வளர்ந்துருக்கிறது நல்லதுன்னு சொல்லி வாஸ்து சொல்லு. அதே நேரத்தில் வெஸ்ட் ஃபேஸிங்லேயோ இல்லை சவுத் ஃபேஸிங்லேயோ நீங்கள் வந்து பார்க்கிங் கொடுக்குறீங்கன்னா அந்த பில்டிங் அலைன்மெண்ட்டுக்கு உள்ளேயே தான் இருக்கணும் அந்த பார்க்கிங். வெளியில் நீங்கள் அதை நீட்டுறேன் வைக்கிறேன்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணா பார்க்கிங் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பண்ணவே கூடாது. ஓகே, இப்ப பார்க்கிங் கொடுக்கறதுக்கான 3 டைரக்ஷன் எதுன்னு பார்த்துட்டோம். இது நார்த் சைடும் கொடுக்கலாம், ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஈஸ்ட் கொடுக்கலாம், நார்த் ஃபேஸிங்க்கு நார்த் ஈஸ்ட், சவுத்துக்கு சவுத் ஈஸ்ட், அதே நேரத்தில் வெஸ்ட்டுக்கு நார்த் வெஸ்ட். அதனால அதை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நார்த் வெஸ்ட்ன்றதை கண்டிப்பா நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகே, இப்ப பேலன்ஸ் உள்ள சவுத் வெஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் வெஸ்ட்டில் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து ஓப்பனிங்ஸ் எதுவுமே கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்கன்னா அது வந்து சரியாகவும் இருக்காது. வாஸ்துப்படி அந்த இடம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும். அது வந்து ஓப்பனாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டுக்கான டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்டில் எதுவுமே ஒரு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. அதனால் அந்த இடத்த விட்டுட்டு பேலன்ஸ் 3 சைடையுமே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த லெவல் டிஃப்ரென்ஸை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது வந்து சரியாக இருக்கும், கார் பார்க்கிங் சரியாக இருக்கும். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது பர்சனலைஸ்டு விஷயங்கள் தேவைப்படுது பட்சத்தில்
நீங்கள் டிஸ்பிளே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்களோட பர்சனல் கைடன்ஸ் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். வாஸ்து குறித்தோ கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தோ நீங்கள் எந்த நேரத்துலையும் எங்ககிட்ட உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் வாஸ்து குறித்தும் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து தேவைப்படுறது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்கும் தேவைப்படும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வீடியோக்கள் நாங்கள் கொடுக்க போகிறோம். கம்ப்ளீட்டாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி A to Z அந்த 12 வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு வீடை கட்டுறதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.